ஹலோ கைஸ். இப்போ ஓவர்சீஸ்ல இருக்கிற அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கிற ஒரு படம் தான் வேம்பயர்ஸ். இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தை ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமாவா எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். படத்துல வர ஹீரோ அண்ட் அவரோட டீம் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த வேம்பயர்ஸை ஹண்ட் பண்றதை தான் வந்து வேலையா வச்சிருக்காங்க. அப்படி எங்கெல்லாம் வேம்பயர் சுத்திட்டு இருக்கோ அங்கெல்லாம் போய் இவங்களோட டீம் வந்து வேம்பயர்ஸ்க்குன்னே சில வீக்னஸ் இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து மேஜர் ஆஃப் த வீக்னஸ் அப்படின்னா சன்லைட்டு, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி, இது ரெண்டு தான் வந்து மேஜர் ஆஃப் த வீக்னஸ். இது போக நிறைய வீக்னஸ் இருந்தாலும் இந்த ரெண்டை வச்சு அந்த வேம்பயர்ஸ் எல்லாமே கொண்டுகிட்டு வராங்க. அப்படி இந்த வேம்பயர்ஸ் எல்லாம் கொண்டுகிட்டு இருக்க இந்த டீம் வந்து ஒரு நாள் ஒரு பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நைட்டு போல் ஒரு மாஸ்டர் வேம்பயர், அதாவது வில்லனுக்கெல்லாம் வில்லன் வில்லாதி வில்லன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் வேம்பயர் வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுறாங்க. அதுலேருந்து உயிர் தப்பிச்சது நம்ம ஹீரோவும் அவரோட ஒரு ஃப்ரெண்டும் மட்டும் தான். மித்த எல்லாருமே அங்கே இறந்து போயிட்டாங்க. அண்ட் அதே நேரத்தில் அந்த குரூப்பில் வந்து ஒரு பொண்ணு வேம்பயரால் பாதிக்கப்பட்டு இன்னமும் முழுசாக வேம்பயர் ஆகாமல் இருக்கிறா. ஸோ அவளுமே 48 மணி நேரத்தில் இன்னும் முழு வேம்பயரா ஆகிருவானாலும் அந்த வேம்பயரோட இவ கனெக்டாக இருக்கானால இவளை வச்சு அந்த வேம்பயரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டீம் வந்து களமிறங்குறாங்க. ஸோ இவங்களால அந்த மாஸ்டர் வேம்பயரை கண்டுபிடிக்க முடிஞ்சா அண்ட் அந்த மாஸ்டர் வேம்பயரை இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க முடிஞ்சாங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதையை எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த படத்தோட ஒரு முக்கியமான பாசிட்டிவாக நான் பார்க்கறது, கண்டிப்பாக இந்த வேம்பயர் ஹண்டர்ஸ் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதில் 1998 வந்து வேம்பயர் ஹண்டர் படம் எப்படி எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துலேருந்து கிடைக்கும். அது எல்லாருக்குமே செட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். பிகாஸ் அந்த பீரியடில் வந்து இந்த வேம்பயர் ஹண்டரை ரொம்ப சுமாரான ஒரு ப்ரெசன்டேஷனில் தான் இவங்க எடுத்திருப்பாங்க. சொல்லப்போனால் வந்து சன்லைட்டில் வந்து வேம்பயர் இறந்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த சன்லைட்டுக்கு வெளியே வந்தாலே அந்த பாடி தானாமலாம் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு சாம்பலாகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னால நிறைய ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். ஸோ இதனால் மேஜர் ஆஃப் த ஆடியன்ஸ் இப்போ பார்க்கும்போது இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஆனால் அந்த பீரியடில் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா தான் இருந்திருக்கும். பட் எனிவேஸ் படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் அந்த கிரிப்பிங்கான வந்து அந்த ஸ்டோரி டெல்லிங்குமே நல்லா ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கனால பெரிய லெவலில் உங்களுக்கு போரிங் ஆகாது. அண்ட் ஆல்சோ படத்தோட தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கனால படத்தை கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு கவனா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்குற ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில காட்சிகள் இருக்கிறதுனால கொஞ்சம் தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தில் இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸும் ஓரளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் லாஸ்ட்டாக இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்க.